எப்பயுமே ஒரே வகையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோ நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2 பொட்டேட்டோ தோல் உரித்து போட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நல்லா மசிச்சு ஒரு பவுலுக்குள்ளார போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண ப்ரெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிளகாத்தூள், கறி மசால் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாமே போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கட்லெட் ஷேப்பில் நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு ஒட்டாமல் நம்ம நல்லாவே எண்ணெய்க்குள்ளார பிரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே நுரையாக வர ஆரம்பிச்சிடும். ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி திருப்பி போடுங்க. அது பபிள்ஸ் கம்மியானால் தான் நம்ம நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தகன் கோல்டன் ஷேப்பில் மின்ன ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றி சாஸை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதை எல்லாமே ஒரு பவுலில் மாற்றி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு நல்லா நைஸாக ரவுண்டு பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. கேரமலைஸ்டு பனானா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய்யை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ண பனானாவை அப்படியே சுற்றியுமே போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரையை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்போ பனானாவை திருப்பி போடணும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் சர்க்கரை 1 ஸ்பூன் அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா கேரமலைஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த பனானாவை அப்படியே விட்டுருங்க. இப்போ அதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் ஹனியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரமலைஸ்டு பனானா ரெடி. சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சோயாவை ஒரு 2 கப் சோயா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நுரையாக வரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறையாக வரும். முறையெல்லாம் அடங்கியதுக்கு அப்புறமா இப்போ நல்லா முறுன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சோயா 65 ரெடி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீட்ட ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இப்போ நம்ம நீட்ட பீஸாக கட் பண்ண பொட்டேட்டோவை இதில் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு மொறுன்னு வந்தோடனே திரும்பியும் ஒரு கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஷேடில் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ தேவையானக்கு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பவுலில் 1 எக்கை ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் பாலையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட்டை நல்லா சோப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட்டை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் ஹனியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை அப்படியே தூவி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இப்போ பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. பொட்டுக்கடலை ரிச் இன் புரோட்டீனை
நம்ம வெறும் பொட்டுக்கல்லையே குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம கடையில தான் போய் வாங்கணும் இல்ல, நம்ம வீட்லயே 2 minutes சட்டுன்னு பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. நம்ம மழை சீசன் டைம்ல ஈவினிங் டைம்ல ஒரு 2 minutes சட்டுன்னு இந்த மாதிரி ஸ்பைசியா பண்ணோம்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு. சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 minutes சட்டுன்னு பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கிளேஸ்ட் பனானா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு. நீங்க சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் கண்டிப்பா இது டெய்லியுமே கேட்பாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடலன்னா கூட இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்ல கூட நீங்க வைக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு. எக் ஸ்மெல் சுத்தமாவே வரல. ஒரு 2 minutes சட்டுன்னு பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 2 minutes சட்டுன்னு உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது இருக்கு. பாய்.